வாணிஸ்ரீ அவர்களுக்கு சவுக்கு மீடியா பற்றியோ நம்ம பேசின விவரங்கள் பற்றியோ எதுவும் தெரியுமான்னு கூட தெரியல. ஏன்னா கைது செய் ஆர்எஸ் துரையை கைது செய்யறாங்க. அப்புறம் ஸ்டாப் செல்லப்பெருந்தகை இந்த இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட ஆயுதங்களாக பயன்படுத்தி கொண்டு கை கழுவி தூக்கி விடுறாருன்றதை நீங்கள் பாருங்கள். இந்த ஒரு செல்லப்பெருந்தகை சொல்கிறாரு, அண்ணனை குஷிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி போய் ஒரு வீட்டில் சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை வீசிட்டு வந்துட்டோம்னா அடுத்த ஆட்சியில் நம்மளை கவுன்சிலர் ஆகிடுவார் என்ற நம்பிக்கை. எல்லாம் யோசித்து பார்த்து எங்கிருந்து இந்த துணிச்சல் வந்தது என்று யோசித்து பாருங்கள். மாலதி, செல்லப்பெருந்தகை போய் இந்த வேலையை பண்ணுன்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பார்? அருண்கிட்ட பேசிட்டேன், எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க, போலீஸ் உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாது, அவனை முடிக்கணும்னு அருணே கோபமாக இருக்காது. உருட்டுவதெல்லாம் இப்படி தானே உருட்டுவாங்க. அண்டு செல்லப்பெருந்தகை தரப்பிலிருந்து வாணிஸ்ரீக்கு எந்த விதமான உதவிகளும் செய்யப்படவில்லை, நிறுத்தப்பட்டது. என்ன காரணம் சார்? அதே தான், உங்களை நம்பி ஒருத்தவங்க வந்து களத்தில் ஏறினாங்க. உன்னை நம்பி போய் இந்த மாதிரி ஒரு நான் 5 பக்கெட்டில் எடுத்துகிட்டு போய் கழுவிட போய் ஊற்றினுவானா உன்னை ஃபேஸ்புக் லைவ்லாம் நானாக போட சொன்னேன். எல்லாரையும் மாட்டி விட்டாங்க, போலீஸை மாட்டி விட்டாங்க, திரு செல்வப்பெருந்தகை மாட்டி விட்டாங்க, அவங்களே அவங்கள மாட்டிக்கிட்டாங்க. இது எப்படின்னு எரியும்? சார், உங்கள் வீடு தாக்கப்பட்ட விவகாரம் சம்பந்தமாக வாணிஸ்ரீ என்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அவர் செல்வப்பெருந்தகை அவரோட தீவிர ஆதரவாளர். ஸோ உங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் போய் பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. அவர்கிட்டே மூட வச்சிட்டிங்களேப்பா. அவங்க டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி ஃபைல் பண்ணாங்க முன்ஜாமீன் கேட்டு. அது தள்ளுபடி செய்யப்பட்டது. எப்படி பார்க்குறீங்க? அடுத்தது அவங்க என்ன மூவ் பண்ணுவாங்க? ஒரு வேளை கைது செய்யப்படுவாங்களா? திருமதி வாணிஸ்ரீ விஜயகுமார் அவர்கள் அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு கேட்டு மனு தாக்கல் செய்தார். ஃபஸ்ட்டு வந்து அவர் நம்ம அட்வொகேட் கோர்ட்டெல்லாம் போட்டுட்டு புகைப்படம் வந்தவரோட முகநூலில் இருந்திருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு அவர் வழக்கறிஞர் அல்ல, படித்து கொண்டு இருக்கிறார். பல ஆண்டுகளாக சட்டக்கல்லூரி மாணவர் என்று சொல்லி கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார். நமது சார்பில், என் தாயார் சார்பில் வழக்கறிஞர் எனது நண்பர் திரு ராஜ்குமார் பாண்டியன் அவர்கள் இடையீட்டு மனு தாக்கல் செய்து உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று வாதிடுகிறார். அவர்கள் தரப்பில் வந்து இது மாதிரி ஒரு குழந்தை இருக்கிறது, இவர் சட்டக்கல்லூரி மாணவர் என்று சொன்னதும் நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு ராஜ்குமாரிடம் கேட்டவுடன், ராஜ்குமார் இல்லைங்க இவங்க தான் இந்த அட்டாக்கை முன்னிட்டு நடத்துகிறார்கள் அப்படின்னோடனே இப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் சிசிடிவி இருக்குது என்று சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே படிக்கிறாங்கன்றாங்க, குழந்தை இருக்குன்றாங்கன்னு சொன்ன உடனே ஒரு ராஜ்குமார், சார் இவங்க இது இப்போ தாக்குதல் நடத்துறது மட்டும் இல்லை, தாக்குதல் நடத்துனதை லைவ் ரிலே பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக்கில், அப்படி பாருங்கன்னு சொன்ன உடனே மொபைலில் அதை போட்டுட்டார். கைது செய் ஒன் மோர் போயிடலான்ட்டு சொன்னான். போட்டு காட்டின உடனே ஜட்ஜு அந்த வாணிஸ்ரீ தரப்பு வழக்கறிஞரை பார்த்து, லாஸ்ட் ஸ்டூடெண்ட் பண்ணுற வேலையாது என்று சொல்லிவிட்டு ஒரு ராஜ்குமார் ஏதோ ஆர்கியூ பண்ணுறதுக்கு எடுத்தோன்னே, சார் நான் டிஸ்மிஸ் தான் பண்ண போகிறேன், நீங்கள் இன்னும் ஆர்கியூ பண்ணாதீங்க, போதும் நிறுத்துங்க என்று சொல்லிவிட்டார். இந்த ஆர்குமெண்ட் இதெல்லாம் நடக்கும்போதெல்லாம், இந்த வழக்கு அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோதெல்லாம் இந்த டிக்கி வாகனம் வாங்கும் விவகாரத்தில் முழுமையாக இந்த முறைகேட்டை அரங்கேற்றிய வழக்கறிஞர் சாரதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கருப்பு கூட்டு போட்டுருப்பால், அவர் முழு நேரமும் நீதிமன்றத்தில் இருந்திருக்கிறார். இப்போது கோடை விடுமுறை தொடங்கிவிட்டது. 1 மாத காலம் உயர்நீதிமன்றம் விடுமுறை. இப்போது 4 கோடைக்கால அமர்வுகள் இப்போது இந்த வழக்குகளில் இந்த 4 வாரங்களுக்கு 4 அமர்வுகள் விசாரிக்கும். இதில் ஒரு அமர்வில் திருமதி வாணிஸ்ரீ அவர்கள் முன்ஜாமீன் தாக்கல் செய்ய வேண்டும். அவர்கள் தாக்கல் செய்தாலும் செய்யாவிட்டாலும் சிபிசிஐடி எந்த அளவுக்கு வேகமாக விசாரணை நடத்தும் என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அண்டு செல்வப்பெருந்தகை தரப்பிலிருந்து வாணிஸ்ரீக்கு எந்த விதமான உதவிகளும் செய்யப்படவில்லை, நிறுத்தப்பட்டு விட்டது. என்ன காரணம் சார்? அதே தான், உங்களை நம்பி ஒருத்தவங்க வந்து களத்தில் ஏறினாங்க. உன்னை நம்பி போய் இந்த மாதிரி ஒரு நான் 5 பக்கெட்டில் எடுத்துகிட்டு போய் கழுவிட போய் ஊற்றினுவானா உன்னை ஃபேஸ்புக் லைவ்லாம் நானாக போட சொன்னேன். எல்லாரையும் மாட்டி விட்டாங்க, போலீஸை மாட்டி விட்டாங்க, திரு செல்வப்பெருந்தகை மாட்டி விட்டாங்க, அவங்களே அவங்கள மாட்டிக்கிட்டாங்க. இது எப்படின்னு எரியும்? இன்னொன்று பயப்படுவார்ல செல்வப்பெருந்தகை, எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லுவார்ல. சாரதி ஒரு கூடவே தான் இருக்கிறாரு. கோர்ட்டுக்கு போய் இவர் வாதாடவில்லை, சாரதி வாதாடலாம் தெரியாது. இவரெல்லாம் அந்த சும்மா கோட்டு போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு இருப்பாங்க, கட்ட பஞ்சாயத்து வக்கீல் இருப்பாங்களே, அந்த மாதிரி வழக்கறிஞர் தான் சாரதி.
ஸோ நீதிமன்றம் அவர் கேஸே அவர் ஃபைல் பண்ணுறது இல்லை. அப்புறம் இந்த வழக்கு எதுக்கு வந்து நீதிமன்றத்தில் எப்போ இதாக இருந்தாலும் வந்து உள்ளே எதுக்கு வந்து நிற்கிறீங்க? நின்று கொண்டிருக்கிறார். இப்போது செல்வ பெருந்தகை வாணிஸ்ரீகிட்டேருந்து ஒதுங்க முயற்சி செய்கிறார். இப்போ சேகர்பாபு குளத்தூர் தண்டராஜ்கிட்டேருந்து ஒதுங்கிறது இல்லையா, அதுபோல் செல்வ பெருந்தகையும் இதிலிருந்து ஒதுங்க முயற்சி செய்கிறார். இந்த ஒரு செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, அண்ணனை குஷிப்படுத்தணும், அண்ணனை குஷிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி போய் ஒரு வீட்டில் சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை வீசிட்டு வந்துட்டோம்னா அடுத்த ஆட்சியில் நம்மளை கவுன்சிலர் ஆகிடுவார் என்ற நம்பிக்கை இந்த பெண்ணுக்கு இவர் கொடுத்த நம்பிக்கை. ஏன்னா மாநகராட்சி வார்டில் ரிசர்வ் பெண்கள் மற்றும் ரிசர்வ்டு வார்டு இருக்குல்ல, அதில் காங்கிரஸ் கட்சிக்கு எப்படியும் கூட்டணி ஆட்சி தானே இருக்க போகுது, இவங்களுக்குலாம் நம்பிக்கை திமுக ஆட்சி வந்துடும்ன்ட்டு. அப்போது கூட்டணிக்கு இந்த சீட்டு வார்டு ஒதுக்கப்படும் போது உங்களை கவுன்சிலர் ஆக்குகிறேன்னு சொல்லி நம்பி இன்றைக்கி வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் அவ்வளோ செய்தாலும் கூட எனக்கு இப்போதும் வாணிஸ்ரீ என்றதால் பரிதாபமாக இருக்கிறது. குழந்தை இருக்குது, பகலில் வீட்டுக்கு போகிறதில்ல, செக் பண்ணிட்டேன். பகல் நேரத்தில் வீட்டுக்கு வருவதில்லை, இரவு நேரத்தில் வந்து போகலாம். சிபிசிஐடிலே சொல்லியிருப்பான், போகிறதுனா சாயங்காலம் நைட்டு போமா, ஏன்னா பகலில் வீட்டுக்கு போனோன்னா பாரு ஜாலியாக பகலில் சுற்றிருக்குன்னு வீடியோ எடுத்து போட்டு எங்கள் உயிரை எடுப்பான். லைஃப்பை தொலைச்சிட்டேமா, லைஃப்பை தொலைச்சிட்டேம்மா என்று யோசிச்சு பாருங்க சார். தப்பு சார், என்ன விதத்தில் தப்புன்னா, ஒருத்தவங்க வந்து உங்களை ஒரு அம்பா யூஸ் பண்ணுறாங்கன்னா என்ன காரணத்துக்காக போகிறோம், இதை செய்யலாமா, செய்வதன் மூலமாக என்ன மாதிரியான விளைவுகள் வரலாம், இதெல்லாம் யோசிக்கணும். நீங்கள் இதை விட செல்வ பெருந்தகை இந்த இவர்களையெல்லாம் எப்படிப்பட்ட ஆயுதங்களாக பயன்படுத்தி கொண்டு கை கழுவி தூக்கி விடுறாருன்றதை நீங்கள் பாருங்கள். பண்ணிட்ட இன்னொன்று, இந்த இவங்க பேரில் எல்லாம் டிக்கி வண்டி வாங்கியிருக்காரு, அவங்களுக்கு அந்த பணம் போகுது. டிக்கியோடு இந்த டிக்கி மூலமாக வண்டி வாங்கி அந்த ஜென்கிரி நிறுவனத்தில் இவங்க அண்ணன் பையனை தானே டைரக்டர் ஆகியிருக்காரு. இப்போ இல்லை விலகிட்டாருன்னு சொல்கிறாரு. விலகிட்டாரு எதுக்கிட்ட? அவங்க அண்ணன் பையன் டைரக்டர் ஆகிறாரு, இவர் துட்டு சம்பாதிக்கணுன்ட்டு. ஏன் வாணிஸ்ரீ டைரக்டர் ஆக வேண்டியது தானே? யோசிக்கணும்ல. இப்போது வாணிஸ்ரீ தலைமறைவாக சுற்றி கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு சின்ன குழந்தை இருக்குதுமா, அந்த குழந்தைய பிரிஞ்சுட்டு நீங்கள் இந்த கஷ்டத்தை படணுமா? அதுவும் என்ன காரியத்துக்காக? ஒரு போராட்டம், ஒரு நல்ல விஷயத்துக்காக போராட்டம் பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல. இது என்ன ஒருத்தர் வீட்டில் போய் சாகடி மலத்தை அள்ளி ஊற்றிட்டு இப்படி தலைமறைவாக சுற்றணுமா? இல்லை, லாயருக்கு படிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்கன்ற அடிப்படையில் அதுவும் நீங்கள் ரொம்ப டீப்பாக படிக்கிறீங்க பல வருஷமா. ஸோ என்ன மாதிரியான சிக்கலை சட்ட ரீதியாக கொண்டு வரணும் அவங்களுக்கு யோசிக்கவே இல்லை பாருங்களேன். நல்லா யோசிச்சு பார்த்து எங்கிருந்து இந்த துணிச்சல் வந்தது என்று யோசித்து பாருங்கள் மாலதி. செல்வ பெருந்தகை போய் இந்த வேலையை பண்ணுன்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பார்? அருண்கிட்ட பேசிட்டேன், எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க, போலீஸ் உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாது, அவனை முடிக்கணும்னு அருணே கோபமாக இருக்காரு. உருட்டுவதெல்லாம் இப்படி தானே உருட்டுவாங்க. அருணே செம்ம காண்டில் இருக்காரு, போலீஸ் எதுவும் பண்ணாது, கவலைப்படாமல் இருங்க. வாணிஸ்ரீ அவர்களுக்கு சவுக்கு மீடியா பற்றியோ நம்ம பேசின விவரங்கள் பற்றியோ எதுவும் தெரியுமான்னு கூட தெரியல. ஏன்னா கைது செய் ஆர்எஸ் துரையை கைது செய்யறாங்க, அப்புறம் ஸ்டாப் அப்படின்றாங்க. கூலிப்படையை ஏவுறாரு இவர். குளிர்சாதன வசதி படைத்த வீட்டில், குளிர்சாதன வசதி உள்ள காரில், லண்டனில் சொத்துக்களோடு சந்தோஷமாக இருக்கார். இந்த பொண்ணு ஓடிக்கினே இருக்குது. இப்போ இந்த ஒரு மாதம் இந்த வெக்கேஷன் பெஞ்சில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான அட்வொகேட்டு தான் குயிக்காக ஃபைல் பண்ணி நம்பர் பண்ண முடியும். இதில் என்ன அர்ஜென்ட்டுன்னு விட்டுருவாங்க. வெக்கேஷன் பெஞ்சில் என்ன சிக்கல்னா, அர்ஜென்ட்டுன்றதை நீங்கள் நிரூபித்தா தான் எடுப்பாங்க. இல்லை என்ன அர்ஜென்ட்டு, அங்கே டிஸ்மிஸ் ஆயிடுச்சுல, பொறுமையாக வாங்கன்றுவாங்க. இப்போ இந்த ஒரு மாதம் சம்மரில் எங்கே இருப்பீங்க? வீட்டுக்கு போனால் பக்கத்துலேயே ஆள் வச்சுருக்கேன், இதையும் சொல்லிடுறேன். வீட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன், அண்ணே வந்துட்டாங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. நான் சொல்லிட்டேன், அந்த நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த தெருவில் சிசிடிவி இருக்கா? அது உங்கள் வேலையா சார்? போலீஸ் வேலை சார். போலீஸ் செய்யாதுன்றதுனால நான் என்ன சொல்லுவேன், அந்த தெருவில் சிசிடிவி இருக்கான்னு கேட்டேன். இருக்குது, எந்த காரில் வந்தாலும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டுருங்கன்னு சொல்லியிருக்கேன். போய் தான் பாருங்களேன் வீட்டுக்கு. இப்போ ஒரு மாதம் என்ன ஆகும்? இவர்களை நம்பி இந்த வேலைகளில் ஈடுபடும் அத்தனை பேருக்கும் இதுதான் நிலைமை. இப்படித்தான் போய் இது முடியும். இது போன்ற எளியவர்கள் வந்து 2 வகையில் பலியாடுகள் ஆக்கப்பட்டிருக்காங்க. ஆமாம், செல்வ பெருந்தகைலாம் நம்புனா என்ன ஆகுன்றதை யோசிக்க வேணாம். இப்போது புரிந்து கொள்வார்கள். வெளியே வந்து ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சுற்றும் போது தான் இதோட கஷ்டம் என்னன்றது தெரியும். சுட்டுட்டோம், இதான் தண்டனை. ஒரு 70 வயசு பொம்பளை வீட்டில் போய் மலத்தை ஊற்றிட்டு அந்த பொம்பளையை போய் இத்தனை பேர் சேர்ந்து கேர பண்ணுறீங்களே, நல்லா இருந்துச்சாப்பா? என்னென்ன பேச்சு பேசுனாங்க வாணிஸ்ரீ ஞாபகம் இருக்கா? ஆமாம், அந்த கூட்டத்தில் வந்து ஓடிட்டான்றாங்க. இப்போ ஓடிட்டு இருக்கிறது யாரு? நம்ம சேனல் நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். கூடுதலாக அப்படியே ஒரு நீதிமன்ற நிகழ்ச்சி, இந்த பொய் வழக்கு போட்டால் எப்படி சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை கூடுதலாக அடிஷ்னலாக ஒரு நியூஸ் சொல்லிடுறேன். இதுவும் செல்வ பெருந்தகையோட தொடர்புடைய விஷயம். முன்னாள் ஐஜி திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை அவருக்கு ஜாமீன் வழங்கிவிட்டது.
பொன்மாணிக்கவேல் சர்வீஸில் இருந்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா எப்போ பாரு இங்கேருந்து இந்த சிலையை கொண்டு வந்தேன் அந்த சிலையை கொண்டு வந்தேன்ட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு கிட்டத்தட்ட டக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இப்சி அரசன் படம் மாதிரியே இருக்கும் அவர் பார்க்குறதுக்கு அந்த மீசை இந்த லுக்கு எல்லாம் பார்த்தேன். அடிக்கடி இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதன் பிறகு உயர்நீதிமன்றத்தை போய் கோர்ட்டை ஏமாற்றி இவரை விட்டால் இந்திய சிலைகளை தமிழக சிலைகளை கொண்டு வருவதற்கு அதிகாரியே கிடையாதுன்னு கோர்ட்டே இவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குது. ஸோ இந்த கோர்ட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்காகவே இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்து சமய அறநிலையத்துறையை சேர்ந்த மூத்த அதிகாரிகள்லாம் இவங்கெல்லாம் சிலை கடத்தி விற்றாங்க, கோயில் நகை திருடி விற்றுட்டாங்கன்னு இவரே பரப்புகிறார் செய்திகளை. இவர் காலகட்டத்தில், இவர் ஐஜியாக இருந்த காலகட்டத்தில் சிலைகள் வந்திருக்கின்றன. ஆனால் அந்த சிலைகளை எல்லாம் இந்தியாவுக்கு வரவழைக்க எடுத்த முயற்சி பல ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்டது. திருமதி திலகவதி ஐபிஎஸ் அவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜியாக இருந்தபோது தொடங்கிய நடவடிக்கை அந்த ஒரு 10 வருஷம் கழித்து அந்த சிலை வரும்போது போய் பாத்தியா சிலையை கொண்டு வந்துட்டேன்னு உருட்டுறது. இந்த ப்ராசஸில் இவர் என்ன பண்ணிடுறாரு, அவங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த டிஎஸ்பி ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறாரு. காதர் பாஷான்னு ஒருத்தர் பொய்யை கிருஷ்ணா பிடிச்சி போடுறது. இவரே ஒருத்தனை தீனதயாளன் நினைக்கிறேன், இப்போ மெமரிஸ் ரைட்டு, தீனதயாளன் என்று ஒரு நபர். அந்த தீனதயாளனை வந்து அவனே அக்யூஸ்டு, அவங்ககிட்டேருந்து ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி காதர் பாஷான்னு ஒரு டிஎஸ்பி ஒருவரை இந்த வழக்கில் அக்யூஸ்டாக சேர்த்து ரிமாண்ட் பண்ணிடுறாரு. ரிமாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கோயம்பேடில் வந்து திருப்பி வேலைக்கு ஏதோ வந்துட்டார் அதால் இன்ஸ்பெக்டரு. அப்புறம் வேறு ஒரு கேஸில் சாட்சி கிடைக்கிறார் ஏதோ சொல்லி திருப்பி அரெஸ்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்டேஜில் தமிழக அரசு திரு பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மிஸ்டர் ஜே.கே. திரிபாதி அப்போது டிஜியாக இருக்கார். நான் திரிபாதிக்கிட்டே பேசினேன், சார் இது இன்டிசிப்ளின் தால் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பொய் அக்யூஸ்டாக பொய் கேஸ் போடுறாரு, பொய் அக்யூஸ்லாம் பிடிச்சிட்ருக்கிறாரு. இன்னொன்று, இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு பொன்மாணிகளை விட்டால் நடத்துறதுக்கு ஆளே இல்லையா சார்? யார் வேணாலும் ஐஜியை போட்டாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ரன் ஆகும். இவருக்கு மட்டும் கோர்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறது தவறு. நீங்கள் இதை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கிட்டு போகணும் சார் என்று சொன்னதும் இவரும் போய் கோர்ட்டில் என்ன சொல்லுவார்னா, இந்த வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்குது, நான் போயிட்டேன்னா இந்த வழக்கு அப்படியே நின்றோம் என்று சொல்லுவார். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இவர் மேலே ஏகப்பட்ட புகார்கள் நிலுவையில் இருக்கின்றன, இவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது ஏற்கனவே ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது தப்பு, 2வது எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுக்கக்கூடாது, நாங்கள் நல்ல ஆளுங்களை வச்சு நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் என்று சொன்னதும் உச்சநீதிமன்றம் சரி நீ உன் சர்வீஸ் முடிஞ்சோன்னு போ கிளம்பு என்று உத்தரவிட்டு விட்டது. ஏன் செல்வ பெருந்தகையோடு தொடர்புடையவர் என்று நான் சொல்கிறேன் என்றால், ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு நடந்தபோது பொன்மாணிக்கவேல் ஏசி மயிலாப்பூர் குரூப் 1 டிஎஸ்பி ஆடிட்டர் பாண்டியன் வீட்டிலிருந்து ஷேர் சர்டிஃபிகேட்டு, கோல்டு, பணம் எல்லாவற்றையும் திருடியது பொன்மாணிக்கவேலும் செல்வ பெருந்தகையும் சேர்த்து தான். அந்த செல்வம்தான் வெறும் செல்வத்தை செல்வ பெருந்தொகையாக்கி லண்டனில் முதலீடு செய்ய வைத்திருக்கிறது. அப்போ ஏசி மயிலாப்பூர் இவர்கள் இருவரும் நெருக்கம். அப்போலேருந்தே செல்வ பிறந்தகை இப்படி ஒரு செல்வ பிறந்தகிட்ட மன்னிக்கணும் வந்துரு, பொன்மாணிக்கவேல் இப்படிப்பட்டவர் தான். இந்த வழக்கில் இதெல்லாம் நடந்த உடனே காதர் பாஷா என்ன பண்ணுறாரு, வெளியில் வந்து சார் இந்த ஆளே ஒரு ஃப்ராடு, இவர் மீது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும்னு உத்தரவு போட்டுன்னு கோர்ட்டு பார்த்துட்டு பிரைமா ஃபேசி பார்த்துட்டு சிபிஐ எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று இவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையை திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் அணுகுகிறார். அப்போது இவர் தரப்பில் சொல்லுவது, இதில் இந்த குற்றச்சாட்டில் முகாந்திரம் இல்லை, நீங்கள் இந்த சிபிஐயை விசாரிக்க அனுமதிக்கக்கூடாதுன்னு மதுரை கோர்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஸ்டே கொடுத்துருச்சு. அப்போது பதில் மனு தாக்கல் செய்த சிபிஐ இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் எங்களிடம் கிடைத்துள்ளனன்னு சொல்லிட்டு சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போன உடனே அங்கே பொன்மாணிக்கவேல் தரப்பு வக்கீல் ஸ்டே லிஃப்ட் பண்ணிட்டாங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு சரி விசாரணை நடத்தலாம், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்ட உடனே நீங்கள் உங்கள் மீது குற்றமே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, குற்றம் இல்லைன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டியதுன்னு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால் டிஸ்மிஸ் பண்ணி ஸ்டே லிஃப்ட் பண்ணிட்டாங்க. விரைவில் இவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் நீதிமன்றத்திற்கு செல்வார். இதோட தொடர்புடைய விஷயம் என்பதால் சொன்னேன் நான்.